கிரிக்கெட்ல இதெல்லாம் நீங்க ரேரா தான் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட டாப் 3 ரேரஸ்ட் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டா 2025ல லெஜண்ட்ஸ் லீக் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸும் பாகிஸ்தான் சாம்பியன்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. வெறும் 75 டார்கெட்டோட பாகிஸ்தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப 55 ரன் இருந்தப்போ ஜான் ஹேஸ்டிங்ஸ் பவுலிங் போட வந்தாருங்க. ஆனா பவுலிங் போட வந்தவருக்கு பவுலிங்கே மறந்து போச்சு போல வைடா போட ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ச்சியா 5 வைடு போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பாலையே போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமும் வைடு நோ பால்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாரு. இப்படியாக 6 பால் போடுறதுக்கு பதிலா 18 பால் போட்டிருந்தாருங்க. இதுல 20 எக்ஸ்ட்ராஸ் வேற கொடுத்துட்டாரு. இதனால 5 பால் மட்டுமே போட்டிருந்த நிலையில ஈஸியா டார்கெட்டை எட்டி பிடிச்சிட்டாங்க. எந்த ரன்னையும் அடிக்காம பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினர். வெறும் 5 லீகல் டெலிவரி மட்டும் தான் ஜான் ஹேஸ்டிங்ஸ் போட்டிருப்பாரு. அதுல 12 வைடு ஒரு நோ பாலுமே போட்டிருப்பாரு. இதை பார்த்த உடனே நிறைய பேர் கலாய்க்க போயிருப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சோகமான விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஹேஸ்டிங்ஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜான் ஹேஸ்டிங்ஸ் எப்பவும் போல நல்லா தான் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா 2017 காலகட்டத்தில் அவர் பவுலிங் போடும்போது திடீர்னு இருமி இருக்காரு. வாயில இருந்து ரத்தம் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி நடக்க உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்திருக்காரு. அப்ப அவருக்கு ரொம்ப அரிதான நுரையீரல் நோய் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தாலேயே அவரால் தொடர்ச்சியா பவுலிங் போட முடியாது, கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவர் கிரிக்கெட்டை அடியோட விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் லெஜண்ட்ஸ் லீக்ல கலந்துக்கிட்டாரு. அப்படி கலந்துக்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பவுலிங் போட்டதால தான் அவர் இந்த மாதிரி நிறைய வைடு போட்டிருக்காரு. நம்பர் 2, இந்த பிச்சை பாருங்களே எந்த அளவுக்கு பலபலன் இருக்குன்னு. பேட்ஸ்மேனுடைய பிம்பமானது கீழே அப்படியே தெரியுது. அவங்க ரிஃப்ளெக்ஷன்ல அவங்க அப்படியே தெரியுறாங்க. இந்த பிச்சு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட் தாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பிச் ஆனது அடிக்கடி கிரிக்கெட்ல வராது, ரொம்ப ரேரா வரக்கூடியது. உதாரணத்துக்கு ஜமைக்காவில் இருக்கக்கூடிய சபினா பார்க்குமே இந்த மாதிரியான கிளாஸ் பிச்சு தான். எப்பறம் இந்த பிச்சு இப்படி பலபலன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிச்சில் புல்லே இருக்காது. புல்லே இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் பிச் ஆனது உருவாகும். ரொம்ப ஃபிளாட்டா இந்த கிளாஸ் பிச்சஸ் இருக்கிறதாலே பேட்ஸ்மேன்களுக்கு இந்த பிச்சில் ஷாட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச் டீம் எல்லாம் இந்த பிச்சில் கொண்டு போய் விட்டா வச்சுக்கோங்களேன், 20 ஓவருக்கு 400 ரன் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான பிச்சு தான் இந்த கிளாஸ் அண்ட் சைனி பிச்சஸ். நம்பர் 3, ஓடிஐல டபுள் ஹண்ட்ரட் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது T20ல ஒருத்தர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கான்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் இண்டீஸின் ஜெயண்டான ரக்கீம் கார்னவேல் தான். ரக்கீம் கார்ன்வேல் 2022ஆம் ஆண்டு யுஎஸ்ஏல நடந்த ஒரு உள்ளூர் T20 போட்டியில் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்ல தான் அவர் ரொம்பவே அதிரடியாக ஆடி இருப்பாரு. எந்த அளவுக்குனா 17 4 22 சிக்ஸஸ் அடிச்சிருப்பாரு. அந்த மேட்ச்ல அவர் 77 பாலுக்கு 205 ரன்களை கூச்சிருப்பாரு. இதுவரைக்கும் யாருமே ஐசிசியால் அங்கீகரிக்கப்பட்ட T20 போட்டிகளில் டபுள் செஞ்சுரி அடிச்சதே கிடையாது. அப்படி அடிச்ச ஒரே ஆளா ரக்கீம் கார்னவேல் மாறி இருக்காரு.